ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்காய் பால் கீ ரைஸ் க்ரீமி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த க்ரீமி சிக்கனையும் இந்த தேங்காய் பால் கீ ரைஸையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் பாசுமதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா பழைய ரைஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை 1த்துக்கு 2 தண்ணியில் வாஷ் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடுங்க வாட்டரை. இதில் தேங்காய் பால் 3 கப் தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஊற வைக்கும்போது புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை நமக்கு கொடுக்கும். தேங்காய் பால் உடலில் உள்ள சூட்டையும் குறைக்கும். இதை மூடி வச்சிடலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக நல்லா 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது தாளிச்சிடலாம். அடிகனமான குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க. இந்த தேங்காய் பால் கீ ரைஸில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போதும் இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு வயிற்றுக்கு நல்லா குளுன்னு இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். காரம் அந்த அளவுக்கு வெயிலுக்கு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாக இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பால் கீ ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் என்கிட்ட கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க. ரைஸுக்கு தேவையான சால்ட்டை இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான மிச்சம் உள்ள தேங்காய் பால் 3 கப்பை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் இந்த ரைஸ்க்கு வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க. இந்த கண்ணாடி பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரைஸை. குக்கர் லிட்டு மட்டும் போட்டால் போதும், வெயிட் போட வேணாம். இப்போ க்ரீமி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போனோடு எடுத்தோம்னா சாப்பிட நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, முந்திரி, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரை பேனில் நல்லா ஓரளவுக்கு இதுவும் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கினோம்னா ஒரு மாதிரி தேங்காயோட அந்த ஸ்மெல் வரும். அதனால் தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போது தேங்காய் பால் கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு அரிசி வெந்து வந்திருக்கு. இன்னும் 3/4 பதம் அரிசியாக தான் இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அரிசி பாருங்கள் நல்லா நீளமாக உடையாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நிறைய ஊற்றும்போது இந்த சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது குக்கர் லிட்டு போட்டு வெயிட் போட்டுருங்க. இது ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். தேங்காய் பால் கீ ரைஸ் இன்னும் ரிச் ஆகிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கீயில் ஒரு 4-5 முந்திரி பருப்பை நான் ஃப்ரை பண்ணி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை அப்படியே மேலாப்பில் ஊற்றி அரிசி உடையாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி கொடுங்க. அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து நல்லா சாதம்
நல்லா நீள நீளமாக இருக்குது. டேஸ்டான தேங்காய் பால் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கீ ரைஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். க்ரீமி சிக்கன் செய்கிறதுக்கு அகலமான குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா. இதுக்கும் ஸ்பைசஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுவும் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்கங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் 3/4 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப வதக்கினோம்னா சிக்கன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு வெந்ததும் 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி சேர்க்காததால் கர்டோட புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த க்ரீமி சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிடுங்க. இதை சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து அந்த பட்டர் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேகணும். இதில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்கலை. இது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச க்ரீமியான இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் குக்கர் லிட்டு போட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. நல்லா எப்படி சிக்கன் வெந்து நல்லா அந்த பட்டர் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சுட சுட கம கம தேங்காய் பால் கீ ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக க்ரீமி சிக்கன் எக்கு வச்சுருக்கேன். எல்லாமே இன்றைக்கி ஒயிட் காம்போவில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.